ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கடாய் வச்சாச்சு. ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு வெந்தயம், அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம நறுக்கின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு 4 துருப்பு பூண்டு, இதெல்லாம் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு நல்லா வதக்குன்னு 2 வதக்கி விட்டுறலாம். அப்படி வதக்கின பிறகு கொஞ்சம் எண்ணெய் வந்து வெளியில் வந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 வகையான காய்கறி வச்சுருக்கேன். என்னென்னா கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு. நீங்கள் இது கூட வந்து முருங்கைக்காய் அது மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை போட்டு 2 வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரக வறுத்த பொடி, நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள், அதை வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, காரம் சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்படி அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாகவும், கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. அதை போட்டுட்டு 2 வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு அதை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அதுக்கப்புறம் ஒரு 2 பால் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா கரைச்சி அந்த கரைசலையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 2 கிண்டி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இதை தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க குழம்பு. எப்போதுமே குழம்பு வைக்கிறப்போ கொஞ்சம் கம்மியான கண்டென்ட்டில் வச்சோன்னா அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம வந்து 10 பேர் அப்படி சாப்பிட்றோன்னா அதுக்கு வந்து நிறைய வச்சா தான் சாப்பிட முடியும். அப்படிலாம் கிடையாது. ஓரளவு வச்சாலே, லிமிட்டாக வச்சாலே அதுவே வந்து எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நல்லா ஒரு கிண்டி விட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க விட்டப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது நெத்திலி கருவாடுங்கிறதுனால குழம்பு நல்லாவே கொஞ்சம் சுண்டுன கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம அந்த நெத்திலி கருவாடுகளை எடுத்து இது கூட போட்டுடலாம். இது கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டாக வந்து சிம்மில் வச்சு இந்த குழம்பை கொதிக்க விடணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்